முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் ஒரு சவரன் தங்கம் விலை சவரனுக்கு 2080 ரூபாய் குறைந்தது. மத்திய பட்ஜெட்டில் தங்கத்திற்கான சுங்கவரி 6% குறைக்கப்பட்ட நிலையில் திடீர் சரிவு. புதிய வருமான வரி திட்ட விகிதத்தில் 3 மாற்றங்கள். 6 லட்சத்திற்கு பதில் 7 லட்சம் வரை 5 விழுக்காடு மட்டுமே வரி வசூலிக்கப்படும் என அறிவிப்பு. புதிய வருமான வரி திட்டத்தின் கீழ் நிலையான கழிவு 50,000 75,000 ரூபாயாக அதிகரிப்பு. 4 கோடி பேர் பயன்பெறுவார்கள் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. செல்போன் மற்றும் அதற்கு பயன்படுத்தப்படும் சார்ஜர்களின் விலை குறைகிறது. சுங்கவரி 15 விழுக்காடாக குறைப்பு. மக்காத பிளாஸ்டிக் பொருட்களின் விலை உயர்கிறது. மூலப்பொருளான அமோனியம் நைட்ரேட் மீதான சுங்கவரி 15 விழுக்காடாக உயர்கிறது. லித்தியம், தாமிரம் உள்ளிட்ட 25 உலோகங்களுக்கு வரி விலக்கு. மேலும் 3 முக்கிய புற்றுநோய் தடுப்பு மருந்துகளின் விலையும் குறையும். முதல் முறையாக பணியில் சேர்பவர்களுக்கு முதல் மாதத்தில் இரட்டை சம்பளம். 2 கோடியே 10 லட்சம் பேர் பயனடைவார்கள் என பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். 1 கோடி பேருக்கு வருடத்திற்கு 66,000 ரூபாய் உதவித்தொகையுடன் வேலைவாய்ப்பு பயிற்சி 500 முன்னணி நிறுவனங்களில் வழங்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. உள்நாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு 10 லட்சம் வரை கல்விக் கடன். 3 விழுக்காடு வட்டி மானியம் வழங்க வவுச்சர் வழங்கப்படும். சிறுதொழில் முனைவோருக்கான முத்ரா திட்டக்கடன் உச்சவரம்பு 20 லட்சமாக அதிகரிப்பு. மத்திய பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. பாஜக கூட்டணியில் முக்கிய அங்கம் வகிக்கும் பீகாருக்கு புதிய விமான நிலையம், மருத்துவக் கல்லூரி அறிவிப்பு. சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படாத நிலையிலும் சாலை பணிகளுக்கு மட்டும் 26,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. ஆந்திர தலைநகர் அமராவதியின் கட்டமைப்பு பணிகளுக்கு பட்ஜெட்டில் 15,000 கோடி ஒதுக்கீடு. ஆட்சிக்கு உறுதுணையாக இருக்கும் ஆந்திர அரசுக்கு வலு சேர்க்கும் வகையில் போலாவரம் நீர்ப்பாசன திட்டத்திற்கும் நிதி உதவி. சமூகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களையும் வலுப்படுத்தும் பட்ஜெட் என பிரதமர் மோடி புகழாரம். கல்வி, வேலைவாய்ப்புக்கு பட்ஜெட்டில் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். காங்கிரசின் தேர்தல் அறிக்கையை காப்பி பேஸ்ட் செய்து பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக ராகுல் காந்தி விமர்சனம். பாஜக அரசு தனது கூட்டணி கட்சிகளை சமாதானப்படுத்திவிட்டு சாதாரண மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என குற்றச்சாட்டு. பீகார் மாநிலத்திற்கு வெள்ள தடுப்பு பணிகளுக்கு 11,500 கோடி ஒதுக்கீடு. அசாம், இமாச்சல், உத்தராகண்ட், சிக்கிம் மாநிலங்களுக்கு வெள்ள நிவாரண உதவி அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கப்படவில்லை. தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற பட்ஜெட்டாக மத்திய பட்ஜெட் உள்ளது. திமுகவின் TKS இளங்கோவன் கருத்து. காங்கிரசின் தேர்தல் அறிக்கையில் உள்ளதை பட்ஜெட் அறிவிப்புகளாக வெளியிட்ட மத்திய அரசுக்கு நன்றி. ஊக்கத்தொகையுடனான பயிற்சி திட்ட அறிவிப்பு காங்கிரசின் திட்டம் என்றும் ப. சிதம்பரம் எக்ஸ் தளத்தில் பதிவு. கடைகளுக்கு தமிழில் பெயர் வைக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். வணிகர் நல வாரிய கூட்டத்தில் பேச்சு. மின்கட்டண உயர்வை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என முழக்கம். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தேடப்படும் சம்போ செந்தில் எங்கே? கூட்டாளிகள் 3 பேரிடம் தனிப்படை காவல்துறை விசாரணை.
மத்திய பட்ஜெட் தாக்கலுக்கு பின்னர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகள். For a matter of drawing your attention, we put up a single slide which has used the word employment as an acronym to capture that is everything in the budget. So each letter actually highlights the important points of the budget, and we can elaborate more on that a bit later. But employment captures everything to do with this budget, and I would like you to, for a moment, spend time on it. And deriving from that, everything which has been said in the budget falls in place. But with that said, yes, your question is on the point there is we wanted to simplify the approach to taxation, also for the capital gains. One. Second, if anything, the average taxation actually has come down when we say it is 12.5%. Because we've worked out for each of the different asset classes, each varied with the indexation. I'll ask secretaries to elaborate on it. But the point that we brought it down from below the average to 12.5, which is the lowest if you can look at the last several years, encourages investment in the markets. With that said, I'll ask Somanathan or who is going to elaborate, Sanjay, on the specifics. So you had there were I think two or more parts to your question. One was on real estate and gold and other assets. So earlier the rate was 20% with indexation. It has now been reduced to 12.5% without indexation. If you assume that the rate of return on real estate is typically above 10% per annum, and if you take inflation at about 4% per annum, the real rate of return was earlier, let's say, somewhere between 6 and 16% per annum in real estate. If it was 16%, 20% of 16% was being taxed. The effective rate was 16%. It has gone down to 12.5%. If the rate of return was 10% per annum nominal, it has also remained approximately the same at 12.5%. So actually there is either a reduction or no change in respect of the effective rate of tax on property and gold. Now, as regards the equity, yes, it has gone up from 10 to 12.5, but you will also find that unlisted equity has gone down from 20 with indexation to 12.5 without indexation. Basically, we have a very, very simple, easy regime. All listed, all unlisted are at 12.5% long term. And all are at 20%, equities are at 20% and everything else is at applicable rate for short term. So yes, short term has gone up, and yes, long term has been rationalized. It has not necessarily gone up. And Sanjay, would you like to add anything? One point I would like to add over here is that we also need to keep in mind as to the kind of people who are actually paying these taxes, the capital gains on the securities, the listed securities especially. And so over there, when we did this analysis for the year 22-23, we found that about 88% of the tax is actually coming from people who have an income of more than 15 lakh. 61% of that income is actually coming from people who have an income of more than 1 crore. That is income on capital gains on this. And we are all aware that otherwise, the standard rate is, about 30%. And for some it can go up to 39%. So this marginal, very small marginal increase is actually impacting only those, primarily those who have an income of more than 15 lakh rupees per year.